சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கும் மேவு வாராதே வினை. மாடர்ன் ஆஸ்ட்ரோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம், அதாவது கடந்த மாதம் நடந்த ஒரு சனிப்பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே சனி பகவான் யாருக்கெல்லாம் கெடுதல்களையும் இன்னல்களையும் அதிகப்படியாக செய்வார்னு பார்த்தோம்னா, ஜென்ம சனியாக வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் அஷ்டமச்சனியாக வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான கெடுதல்களை செய்வார். அப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்த சனி பகவான் மீனராசிக்கு ஜென்மசனியாகவும் சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியாகவும் வருகிறார். அப்போ இந்த இரண்டு ராசிக்காரர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஜமீன் வீட்டில் ஒரு நெற்களஞ்சியம் இருக்கிறது. நெற்களஞ்சியம் என்பது அறுவடை செய்யக்கூடிய அனைத்து நெற்பயிர்களையும் கொண்டு வந்து இந்த நெற்களஞ்சியத்தில் சேமித்து வைப்பார்கள். அதுதான் நெற்களஞ்சியம். இது மரத்தாலும் செய்யப்பட்டிருப்பார்கள் அல்லது கட்டிடத்தால் செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த வீட்டில் மிக மொத்தமான மரத்தை கொண்டு இந்த களஞ்சியம் செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் ஒரு எலி இந்த நெற்களஞ்சியத்தை துளையிட்டு உள்ளே சென்று இருக்கும் நெற்பயிர்களை உண்டும் சேதப்படுத்தியும் வருகிறது. இந்த ஜமீன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் இதை பார்த்து வருகிறார். ஒரு நாள் இந்த எலியை பிடிப்பதற்கு ஒரு எலி வலையை செய்து அங்கு வைத்து விடுகிறார். வழக்கம் போல் அந்த எலி வந்து இந்த நெற்பயிர்களை உண்டு விட்டு மீண்டும் திரும்பும் வழியில் இந்த வலையிலும் சிக்கிக் கொள்கிறது. காலையில் வந்து பார்க்கக்கூடிய அந்த வேலைக்காரனிடமும் அது அகப்பட்டு விடுகிறது. இந்த எலி செய்த தவறுதான் என்ன? மிக பெரிய மரத்தாலான அந்த நெற்களஞ்சியத்தை துளையிட்ட இந்த எலிக்கு மிக சிறிய மரத்தாலான இந்த எலி வலையை ஏன் துளையிட முடியவில்லை? ஒரு சிறிய இடத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம், யாரோ நம்மை பிடித்து விட்டனர், நம்மால் தப்ப இயலாது என்ற ஒரு மன பயமும் பதட்டமும் தான் அதற்கு காரணம். அப்போ இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன? ஒரு மனிதனுக்கு எந்த இன்னல்கள் வந்தாலும் தனது சிந்தனை மாறாமல், பயப்படாமல், பதட்டப்படாமல் இருந்தால் அந்த இன்னல்களிலிருந்து விரைவாக வெளிவரலாம்னு அந்த கதை உணர்த்துதா? இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அது போலத்தான். சனி பகவான் எந்த ஒரு இன்னல்கள் கொடுத்தாலும், அதிகப்படியான துன்பங்கள் கொடுத்தாலும் தனது சிந்தனை மாறாது, பயமில்லாமல், பதட்டம் இல்லாமல் தனது ஆராதனைக்குரிய ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தால் இந்த இன்னல்களிலிருந்து விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.